அவர் உங்களை இன்னும் நினைக்கிறாரா? ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரீடிங் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க இப்போ பார்க்கறீங்கன்னா, உங்க மனசுல கண்டிப்பா ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த ஒருத்தரை பத்தி நீங்க அடிக்கடி நினைச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப நாளா பேசாம இருக்கலாம், கான்டாக்ட் இல்லாம இருக்கலாம், அல்லது பேசணும்னு ஆசை இருந்தும் யாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்காம இருக்கலாம். அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவர் என்ன இன்னும் நினைக்கிறாரா? அவர் என்ன மிஸ் பண்றாரா? என்கிட்ட பேசணும்னு அவருக்கும் தோணுதா? இன்னைக்கு இந்த ரீடிங்ல அந்த எனர்ஜியை தான் பார்க்க போறோம். ஆனா ஒரு ஸ்மால் ரிமைண்டர், இது ஒரு ஜெனரல் டைரக்ட் ஸ்டைல் ரீடிங். எல்லாருடைய சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு ரிசானேட் ஆகிற மெசேஜை மட்டும் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ரீடிங்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கார்ட், நைட் ஆஃப் கப்ஸ். ஃபர்ஸ்ட் கார்ட், நைட் ஆஃப் கப்ஸ். இந்த கார்ட் வந்த உடனே எனக்கு தோன்றது, இந்த கனெக்ஷன்ல ஒரு சாஃப்ட் எமோஷனல் எனர்ஜி இருக்கு. அதாவது இந்த பர்சன் உங்களை வெறும் ஒரு நார்மல் பர்சனா நினைக்கிற மாதிரி தெரியல. உங்களை பத்தி நினைக்கும் போது சில நல்ல மெமரிஸ், சில எமோஷனல் மொமெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் மைண்டுக்கு வரக்கூடிய எனர்ஜி. நம்ம வாழ்க்கையில சில பேரை மறக்கணும்னு நினைச்சாலும் முடியாது இல்லையா? அவங்களோட ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஸ்மைல், ஒரு லுக், ஒரு பிளேஸ், ஒரு சாங், சின்ன சின்ன விஷயங்களே அவங்கள நினைவுபடுத்திடும். இந்த நைட் ஆஃப் கப்ஸ் அதே மாதிரி ஒரு சாஃப்ட் ஃபீலிங்கை காட்டுது. வெளியில அவர் எதுவும் காட்டாம இருக்கலாம், பேசாம இருக்கலாம், ஆனா அதனால ஃபீலிங்ஸ் இல்லைன்னு இம்மீடியட்லி சொல்ல முடியாது. சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க, ஆனா அதை சொல்ல மாட்டாங்க. சில பேர் மெசேஜ் டைப் பண்ணுவாங்க, அதை சென்ட் பண்ணாம டெலீட் பண்ணிடுவாங்க. சில பேர் பேசணும்னு நினைப்பாங்க, ஆனா இப்போ பேசலாமா அன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ஹெசிடேஷன் இங்க இருக்கிற மாதிரி தெரியுது. செகண்ட் கார்டு இன் 4 ஆஃப் சோர்ட்ஸ், அடுத்த கார்டு 4 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த கார்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது ஒரு சைலன்ஸ் கார்டு, ஒரு பாஸ். ஒரு பர்சன் கொஞ்சம் பின்னாடி போய் தன்னுடைய டாட்ஸை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதாவது, நான் என்ன செய்யணும்? பேசலாமா? பேசாம இருக்கலாமா? அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? இப்படி நிறைய தாட்ஸ் இருக்கலாம். சில நேரங்களில நம்ம மனசுக்கு ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கும், ஆனா அந்த ஃபீலிங்ஸை ஆக்ஷனா மாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபியர் இருக்கலாம், ஈகோ இருக்கலாம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில வேற ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதனால தான் இந்த சைலன்ஸை பார்த்து அவர் என்ன மறந்துட்டார் அப்படின்னு உடனே முடிவு பண்ணாதீங்க. அதே நேரத்துல அவர் கண்டிப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கார் என்றும் டேரோட் வச்சு உறுதியாக சொல்ல முடியாது. இந்த ரீடிங் காட்டுறது ஒரு எனர்ஜி மட்டுமே. அதை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேர்ட் கார்டு 6 ஆஃப் வாண்ட்ஸ். இப்போ அடுத்த கார்டு 6 ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு வந்ததும் ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா இருக்கு. ரெக்கக்னிஷன். அதாவது அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் என்பது முக்கியமா இருக்கலாம். உங்களுடைய ஒப்பீனியன் அவருக்கு மேட்டர் ஆகலாம். ஒரு பர்சன் நம்மளை எப்படி பார்க்கிறார் என்பது சில நேரங்களில நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒரு எனர்ஜி இருக்கிறது. அவர் உங்களிடம் பேசும்போது நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு நினைக்கலாம், அல்லது நீங்க அவரை பத்தி நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்கணும்னு விரும்பலாம். இதுக்குள்ள கொஞ்சம் ஈகோ எனர்ஜியும் இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் போய் பேசணுமா? அவர் என்ன அக்செப்ட் பண்ணுவாரா? அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா? இப்படி ஒரு இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். அதனால ஃபீலிங்ஸ் இருந்தாலும் ஆக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். ஃபோர்த் கார்ட், டேஷ் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். இப்போ நம்ம ரீடிங்ல எனக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்ச கார்டு பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். இந்த கார்டு ஒரு ஸ்பார்க் மாதிரி. ஒரு ஸ்மால் மூமெண்ட், ஒரு சடன் கியூரியோசிட்டி, ஒரு கேஷுவல் மெசேஜ், ஒரு ரியாக்ஷன், ஒரு சோஷியல் மீடியா இன்டராக்ஷன், அல்லது ரொம்ப சிம்பிளா ஹாய் எப்படி இருக்க, அவ்வளோதான். அது பெரிய கன்ஃபெஷன்ஸா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில கனெக்ஷன்ஸ்ல பெரிய மாற்றம் ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா இங்கே ஒரு விஷயம், நீங்க அந்த ஸ்மால் மூமெண்ட்டை பார்த்த உடனே அவர் திரும்ப வந்துட்டாரு, அவர் என்ன லவ் பண்றார் என்று உடனே கன்க்ளூஷனுக்கு போக வேண்டாம். ஸ்லோவா பாருங்க, அவருடைய ஆக்ஷன்ஸ் என்ன சொல்றது என்று பாருங்க. ஒரு மெசேஜ் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எஃபர்ட் இருக்குதா, கன்சிஸ்டன்சி இருக்குதா, ரெஸ்பெக்ட் இருக்குதா, இதெல்லாம் தான் முக்கியம். இப்போ உங்களுக்கான கார்டு தி எம்ப்ரஸ். இப்போதான் இந்த ரீடிங்கின் முக்கியமான மெசேஜ் வருது. உங்களுக்காக வந்த கார்டு தி எம்ப்ரஸ். ஹானஸ்ட்லி இந்த கார்டு எனக்கு ரொம்ப அழகான மெசேஜ் கொடுக்குது. தி எம்ப்ரஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? உன்னை நீ குறைச்சிக்காத. யாராவது உன்னை சூஸ் பண்ணணும்னு உன்னை நீ மாத்திக்காத. யாராவது மெசேஜ் பண்ணணும்னு போனை பார்த்துக்கிட்டு இருக்காத. யாராவது திரும்ப வரணும்னு உன்னை ஹாப்பினஸை பாஸ் பண்ணி வைக்காத. உனக்கு வேல்யூ இருக்கு, உனக்கு ஒர்த் இருக்கு, நீ ஜெனுவின் லவ்க்கு டிசர்வ் பண்ற. அதுதான் இந்த கார்டின் எனர்ஜி. நீங்க ஒருத்தரை ரொம்ப லவ் பண்ணலாம், அவரை மிஸ் பண்ணலாம்,